ஹலோ எவ்ரிவான், ஐ பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 23/11/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சேர்ந்த மாணவர்களுடைய விவரத்தை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸ், எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ, இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, 2024 கல்வியாண்டில் மெடிக்கல் அட்மிஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுடைய மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை ஆன்லைனில் பதிவதற்கான கடைசி நாள் ஆக்சுவலாக இன்று இருந்தது. அதாவது 23/11/2024 தான் கடைசி டேட்டாக வச்சுருந்தாங்க. இப்போது இந்த டேட்டை என்எம்சி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது எம்சிசி நேற்று ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டு இன்று காலை திரும்பவும் ஒரு டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 30 நவம்பர் 2024. ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அலாட் ஆன ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் அலாட் ஆன மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5 டிசம்பர் 2024. ஸோ இப்போது இந்த சேர்க்கை நாட்களெல்லாம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால இன்று கடைசி நாளாக இருந்த அந்த ஆன்லைன் சப்மிஷன் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த என்எம்சியினுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் எந்த தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம். இப்போ 22/11/2024 நேற்று டேட்டில் என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் சப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட் ஃபார் ஆன்லைன் ஃபில்லிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் relating to the admission made in medical colleges first year MBBS degree for the academic year 24-25. அப்போது 2024 முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களுடைய விவரங்களை கல்லூரிகள் என்எம்சிக்கு அனுப்புவதற்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா 10th டிசம்பர் 2024 மிட் வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக என்ன டேட் சொல்லியிருந்தாங்க? 23rd நவம்பர் 2024. அதாவது இன்றுடன் எல்லா டேட்டாவையும் சப்மிட் பண்ணணும். முதலாம் ஆண்டு 2024-25 கல்வியாண்டில் சேர்ந்த எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேர்ந்த மாணவர்களுடைய விவரங்களை இன்றுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டாலையும் ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் வந்திருக்கிறதுனால அந்த மாணவர்கள் சேருவதற்கான கடைசி நாள் 5th நவம்பர் 2024. ஸோ அந்த அட்மிஷன் கிடைத்த மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணினது பிறகு 10th டிசம்பர் 2024 மிட் வரைக்கும் இந்த சம்மந்தப்பட்ட கல்லூரிகள் மாணவர்களுடைய விவரங்களை 10 டிசம்பர் 2024 வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின பிடிஎஃப் தான் இது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸோ 23/11/2024 இன்றைய தேதியில் இருந்த அந்த ஆன்லைன் சப்மிட் பண்ணுற விவரங்கள் 10/12/2024 வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்கறதுக்கும்
கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.